Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 231. ஓபன் பண்ணா நம்மளுக்கு அப்படியே பொறுமையா ஷிப்யார்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதுல நம்பர் 1ன்னு சொல்லிட்டு கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க. சூப்பர் அப், பார்க்கவே நல்லா இருக்கே. இதுக்கு முன்னாடி இந்த வழியா வரும்போதுதான் இங்க பயங்கரமான கூட்டம். அதான் பைரட்ஸ் எல்லாத்தையுமே ஷிப் ரெடி பண்ற கிராஃப்ட்மேன்ஸ் போட்டு துவதவன்னு துவச்சு எடுத்தானுங்களே, அந்த இடம் தான் இது. இப்போ ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. சரி ரைட்டு, ஏதோ ஒரு பேர் ஒன்னு சொன்னாங்கல்ல, என்ன பேரு? ஐயம்பா, அது ஐஸ்பர்கும்பா. அதான் ஐஸ் பாப்ஸ்பானா? பாப்ஸா? முதல்ல செவுட்டு மிஷின் வாங்கி அவனுக்கு மாட்டணும். சரி இப்ப அவன் எங்க இருப்பான்? அந்த கிளப் போல்டு அவனை போய் பார்க்க சொல்லிச்சு. ஆனா எங்க இருப்பான் என்னன்னு உருப்படியா சொல்லல. ஒருவேளை இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல இருந்தானா ஈஸியா வேலை முடிஞ்சிடலன்னு இங்க இவங்க சீரியஸா பேசிட்டு இருந்தா, அங்க லூஃபி இதோ வந்துட்டேன்னு சொல்லி அங்க இருக்க வேலையை தாண்டிட்டு இருப்பான். திடீர்னு ஒருத்த வந்து தடுத்து, தம்பே இத தாண்டி எல்லாம் அவசரப்பட்டு வரக்கூடாது, நீ வெளியாளு, ஆத்தரைஸ்ட் பண்ண பர்சன்ஸ் மட்டும் தான் உள்ள வரணுமா. அவன் மூக்க பாத்தீங்களா, கட்டைய கட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்குது. உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே 3 பேருமே ஷாக் ஆவாங்களா. அவன் டப்புன்னு அந்த கேட்டை விட்டு வெளியே வந்து, என்னப்பா உங்களுக்கு இந்த டாக்ல ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்பான். லூஃபி இருந்துகிட்டு, எப்பா உசோப்பு என்ன எனக்கு முன்னாடியே கெட்டப்ப மாத்திட்டு உள்ள இருந்து வர்றான்பா. நோலு ஸ்டாக்னு செவனியோட நாலு அப்பப்பி, நான் பக்கத்துல இருக்கேன், கொஞ்சம் ஒழுங்கா பாருப்பா. இவனுக்கு ட்ரையாங்கிள் நோஸ், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இப்படி இவனே விளையாண்டுட்டு இருந்த உடனே நம்பி தான் தெளிவா போய், நாங்க ஐஸ்பர்க பாக்கணும்பா, அப்ப நீங்க கஸ்டமரானு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லி அந்த கிளவி கொடுத்த லெட்டரை நீட்டுவாளா. அவன் பார்த்துட்டு, ஓ இது ரெஃபரன்ஸ் லெட்டராச்சே, அதுவும் கிரானி கொக்கரோ கொடுத்திருக்காங்க, சூப்பர்னு சொல்லுவானா. ஏன்டா கிள போல்ட் மாதிரியே பேசிட்டு இருக்க, உனக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டா 23பா. ஆனா பேசுறத பார்த்தா 60 வயசு கிழவ மாதிரியே இருக்குதுமானா. எல்லாருமே நீ அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு சிரிப்பான். சரி ஐஸ்பர்க தெரியுமான்னு கேட்டா, அவரு தான் வாட்டர் 7ஓட மேயரு, அவரை எப்படிமா தெரியாம இருக்கும்பா. அடேங்கப்பா, அந்த ஆளு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, சூப்பருமா. ஆக்சுவலா அந்த ஆளு இந்த இடத்தோட மேயரும் கூட. அது மட்டும் இல்லாம கெலிலா கம்பெனியோட பிரசிடென்ட், சி ட்ரெயினை அவரு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்டவன உசோப்புகள்லாம் அப்படியே அள்ளு விடும். பின்ன இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது, அந்த ஐஸ்பர்க் தான் இந்த டவுன்லயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளுன்னு. வாட்டர் 7ல அவரை தெரியாத ஆளுகளே இல்ல. சரி இப்ப அந்த ஆளை பார்க்கணும்னா எங்க போகணும்னு கேட்டா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷன் பம்பரமானு சுத்தி வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அதாவது பிஸியான ஆளாமா. சோ எப்போ எங்க எந்த இடத்துல இருப்பான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்பி அவரை பார்க்க வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேப்பான். பாசிபிள் இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் அவசரமானு கேப்பான். அப்படியெல்லாம் இல்ல, எங்க ஷிப்பை ரிப்பேர் பண்ணணும்னு. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு, உங்க கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு பாடிய பயங்கரமா ஸ்ட்ரெச் பண்ணுவான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, அவன் இவங்க கூட வந்து இவங்க ஷிப்போட கண்டிஷன் என்னன்னு செக் பண்ண வரானாமா. இவன் ஹெல்ப் பண்ண வந்தான்னா போய் ஐஸ்பர்க தேர்ற கொஞ்சம் டைம் மிச்சமாகும்ல, அப்படின்னா அதுக்குள்ள ரிப்பேர் பண்ற ஃபீயையும் சொல்லிடுவீங்களான்னு கேப்பா. அவன் ஆமாம்பானா. உசோப்புக்கு புரியவே இல்ல, யாகரா புல்லுல எப்படி இவ்வளவு வேகமா போயிட்டு வர்றது, ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னா அதெல்லாம் ஒன்னாகாது, நான் மட்டும் அதுல போனேன்னா நீங்க எல்லாம் டயர்டாயே செத்து போயிருவீங்க, நான் போய் உங்க ஷிப்பை பார்த்து செக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்பா. 10 நிமிஷமா நீ கேட்டா, ஆமா 10 நிமிஷம் தானே. அப்படியே ரேஸுக்கு ஓடுற மாதிரி நின்னுட்டு சட்டுன்னு பிச்சுக்கிட்டு ஓட ஆரப்பான். நம்மளுக்கு பார்த்துட்டு மிரண்டுருவாங்க, என்னடா இவன் இந்த வேகத்துல ஓடுறானேன்னு. அப்படி ஓடவன் ஒரு ஜம்ப் பண்ணி மேல போய் அதுல இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பான். என்னடா குதிஸ்டான்னு எல்லாம் வாய பழுந்துட்டு பாப்பாங்க, ஏன்னா அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தாங்கன்னா சங்கு கன்ஃபார்ம். ஆனா அவன் எப்படி போவான்னா அப்படியே பிளைங்ல போன மாதிரி போவான். அவனுக்கு அந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்க போல. இவன் என்ன மனுஷனாங்கிற மாதிரியே மிரண்டு போய் பாப்பாங்க. அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், இப்படித்தான் அவன் எப்பவுமே டவுன்ல ஃப்ரீயா சுத்துவானாமா. மக்கள்லாம் அவனை பார்த்து மவுண்டைன் விண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா காத்துல காக்கா மாதிரியே பறேந்து போவான். கேலிலா கம்பெனி டாக் 1ஓட ஒரு பெஸ்ட் ஷிப் ரைட், அவனோட பேரு ககு. நல்ல வேலை கக்கான்னு வைக்காம விட்டாயிலே. இப்படி அவன் ஜம்ப் பண்ணி கோயிங் மேரி கப்பலை பார்க்க வேகமா போயிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்ம சஞ்சய காட்டுறாங்க. அவன் சிட்டி ஆஃப் வாட்டருக்குள்ள வந்து பார்த்துட்டு அசந்து போயிருவான். அடேங்கப்பா, இந்த இடமெல்லாம் அமேசிங், ரிவர் எல்லாம் சுத்தமா நீட்டா இருக்கு, அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ஸும் பக்காவா இருக்கு. இப்படி ஒன்னொன்னா அந்த அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவான். அவனுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கூட ரோபினியும் நமியும் கூப்பிட்டு வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. சோ கேபேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி அவங்க 2 பக்கம் இருந்தா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். கடைக்காரி பார்த்துட்டு, எப்பா தம்பே, அது வாட்டர் நாப்பா கேபேஜ், அது உனக்கு வேணுமா, வாங்கிக்கிறியான்னு கேட்ட உடனே கண்டிப்பான்னு சொல்லி 2 வாங்கிக்குவான். சரி இந்த டவுனோட சீசன் ஃபுட் என்ன, எங்க கிடைக்கும்னு கேட்ட உடனே, இந்த வாட்டர் ஆப்பிள், வாட்டர் பியர்ஸ், உனக்கு ஃபிஷ் வேணும்னா சொல்லு, என் ஹஸ்பண்ட் அங்கதான் வித்துக்கிட்டு இருக்கான். இப்படியே நேரா போய் ரைட் ஒரு 6 டைம் திரும்பி லெஃப்ட் ஒரு 12 டைம் திரும்பினா, அங்க முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி 48வது கடையில 5வது ஆளா உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். வாங்கிட்டு போன்னு சொல்லுவா. அட சண்டாளி, ரூட் சொல்றேன்னு சொல்லி நீ கிராண்ட் லைனை விட்டு வெளியவே அனுப்பிடுவா போல. கொஞ்சம் விட்டா ஈஸ்ட் ப்ளூக்கே தள்ளி விட்டுருவா, ஆள விடுமான்னு சில பல ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜாலியா ஒரு வாக்கு வருவான். பார்த்தா அவன் போற இடமெல்லாம் டெட் அண்டா தான் இருக்கு. நம்ம ஆளுக கிட்ட என்ன கூகுள் மேப்பா இருந்துச்சு. அவனுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, நானும் அந்த ஜோரோ பைய மாதிரியே வழிய மாறி போயிட்டு இருக்கனே, என் நிலைமை இவ்வளவு கேவலமாயிருச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ரோபினை யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பா. அவளை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ரோ
ரோபின் எங்க போற? நான் தான் வந்துட்டேன்னு வந்து எட்டி பாப்பான். பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. என்ன மறைஞ்சு போயிட்டா? இந்த ஏரியால எந்த ஒரு டோரும் இல்ல, ஸ்ட்ரீட்டும் இல்ல. எப்படி காணாம போனா? ஒருவேளை பறந்து போயிட்டாலோன்னு மேல பார்த்தா அந்த கக்கு பைய கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே உசோப் மாதிரியே இருக்குமா? என்ன இந்த டவுன்ல யார பார்த்தாலுமே நம்ம க்ரூ மெம்பர்ஸ் மாதிரியே இருக்குதே. சரி ரைட், ஏதோ மன பிராண்டிட்டு போவான். எங்க இவன் அந்த டவுன்ல இருக்க பில்டிங்ல எல்லாம் ஜம்ப் பண்ணி ஒரு வழியா நம்ம ஆளு கப்பல் கிட்ட வந்துட்டான். சரி ரைட், இந்த கப்பலா தான் இருக்கும்னு ஒரு பெரிய ஜம்ப போட்டு கப்பல்ல வந்து லேண்ட் ஆகி அவன் பாட்டு செக் பண்ண ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் ஜோரோ அரைகுறையில ஒத்த கல்லாம் பார்த்த உடனே அட உசோப்பு வந்திருக்கான்னு நினைச்சிட்டு தூங்குவான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம இதெல்லாம் பயங்கரமா உடைஞ்சு போயிருக்கு, கண்டிப்பா மாத்தியா அவனு சொல்லிட்டு இருப்பானா. என்ன வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கு, உசோப்பு மாதிரி தானே இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா அது வேற ஆளு. அடங்க உக்காமக்கா யாரா நீனு கத்தியோட வந்து நிப்பான். தாரிப்பா உன் தூக்கத்தை கலச்சிட்டனா? பிரியா விடு, நான் கப்பலை செக் பண்ணதான் வந்தேன். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. ஜம்ப் பண்ணி போனால அந்த விஷயத்த பெருசா பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் யாருகிட்டனா அந்த ஐஸ்பர்க் கிட்ட. எங்க கிராஃப்ட் மேன் எல்லாம் சும்மாவா, எல்லா விஷயத்தையுமே சூப்பரா பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபிக்கு இன்னுமே தெரியல அதுதான் ஐஸ்பர்க்னு. இப்போ ஷிப்பை ஃபாஸ்டாவும் நல்லா ஸ்ட்ராங்காவும் குயிக்காவும் பில்ட் பண்ணோம்னா அதுக்கு ஆர்டினரியான பிசிக்கல் எபிலிட்டி மட்டும் இருந்தா பத்தாது, எக்ஸ்ட்ராடினரியான ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கேலிஃபா கிட்ட கேட்பான். அவ இவங்கள பத்தி ஆல்ரெடி பயங்கரமா செக் பண்ணிருக்கா. ஸ்டார் ஹேட் லூஃபி, பைரட் ஹண்டர் ஜோரோ, அடுத்தவன் நிக்கோ ரோபின்ங்கிற பேரை சொல்லும் போது மட்டும் அவன் பயங்கரமா ஷாக் ஆவான். இப்ப என்னன்னா இவங்க 3 பேரோட ஹெட்டுக்கு மட்டும் பவுண்டி இருக்கு. மொத்தமா சேர்த்துனா 239 மில்லியன் பெரிஸ். இவங்க ஈஸ்ட் ப்ளூல தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இப்போதைக்கு இவங்க க்ரூ மெம்பர்ஸ் 7 பேர் இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஒண்ணு விடாம புட்டு வைப்பா. இங்க உசோப்பெல்லாம் வாய பழுந்துட்டு பாப்பான். என்னடா விட்டா ஒண்ணுக்கு இருந்த டேட்டாவை கூட எடுத்து வச்சிருப்பானுங்க போல. வெரி டேஞ்சரஸ் கைஸ்ன்னு. அவன் நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் ஐஸ்பர்க், இந்த சிட்டியோட பாஸ்மா. அப்பா அவனோட மவுஸ் கத்திட்டு இருக்கும். இதோட பேரு டிரானோசரஸ். அவனோட பாக்கெட்ல தான் வச்சிருப்பான். பார்க்க நல்லா கியூட்டா இருக்குல்ல. இதுக்காக நான் தான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண போறேன்னு சொல்லுவானா. அப்ப கேலிஃபா கூப்பிட்டு ஐஸ்பர்க் அதுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டேன், உங்களுக்கு வேற வேலை இருக்கும்பா. என்னன்னு கேட்டா கிளாஸ்வேர் ஃபேக்டரி எக்ஸிக்யூட் கூட இவன் சாப்பிட போகணுமாமா. அதுவும் ஹோட்டல் சிசாவுக்கு இன்னும் 10 நிமிஷத்துல. அது முடிச்சதுக்கு அப்புறம் லிகுரியா ஸ்கொயருக்கு போய் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அந்த வேலை பக்காவா முடிஞ்சிருச்சுன்னா மிஸ்டர் பிமினு கூட ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்காமா. அவரு தான் கார்மெண்ட் டவுனோட மேயர். இது கூடவே நியூஸ் பேப்பர் கம்பெனி கூட ஒரு இன்டர்வியூவும் இருக்காமா. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் போட்டு மெயின் ஆபீஸ்க்கு போனா பல டாக்குமெண்ட் இருக்கு, அதை செக் பண்ணி சைன் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லுவா. நம்மளுக்கெல்லாம் வாய பொளந்துட்டு கேட்பாங்க, அடேங்கப்பா மனுஷன் எம்பூட்டு பிசின்னு. ஆனா அவன் காண்டாயி கத்திடுவான், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. அவ ஏன் எதுக்குன்னு கேட்காம ஓகே நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன்னு அப்படியே அடிச்சு விட்டுருவான். உசோப்பே பார்த்துட்டு காண்டாயிருவான், அடியாய் இப்படி பண்ணா இதெல்லாம் ஓகேவான்னு. அவன் என்ன சொல்லுவான், பவர்ஃபுல்லான ஆளுங்க இவ்வளவு பேர் வந்திருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேன்சல் பண்ணி தான் ஆகணும், எந்த தப்பும் இல்லங்கிற மாதிரி சொல்லுவானா. உசோப்பு டைரக்டா மூஞ்சுக்கு நேரா சொல்லுவான், நீ எல்லாம் மேயரா இருக்க தகுதியே இல்லாத ஆளுன்னு. லூஃபி கூட ஆமா இவன் ரொம்ப செல்ஃபிஷான ஆளா இருக்கான், அவனுக்கு தேவைன்னா எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு வந்துடுறான். இவனை பத்தியா கிரானி இவ்வளவு பில்டப் பண்ணி சொன்னாங்க, உண்மையை சொல்லுன்னு நம்பிக்கிட்ட கேட்ட உடனே ஆமா இவனை தான் அந்த கிழவி சொன்னான்னு சொல்லுவா. அடுத்த செகண்ட் கேலிஃபா காலை வச்சு 3 பேர்த்தோட வாயிலையுமே மிதின்னு மிதிச்சு திரிக்க விடுவா. பின்ன ஒரு மேயரை மூஞ்சுக்கு நேரா இன்சல்ட் பண்ணா அடிக்காம கொஞ்சவா செய்வாங்க. இதுல நமி எஸ்கேப் ஆயிட்டா. லூஃபிக்கு அந்த அளவுக்கு அடி இல்ல. அதிகமா பாதிக்கப்பட்டது நம்ம உசோப்பு தான். அவனோட மூக்கே அவனுக்கு யமனா இருக்கு, என்ன பண்றது. ஹீல்ஸ வச்சு ஒரே மிதியா மிதிச்சிட்டா போல. அவளுக்கு என்ன காண்டுன்னா உலகத்திலேயே பெஸ்ட் ஷிப் பில்டிங் இன்ஜினியர்ஸ் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சமாச்சு மேனஸோட நடந்துக்க வேண்டாம், அடக்கமா இருங்க அப்படி இப்படின்னு வேற சொல்லுவாளா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் செக்ரட்டரி இந்த அளவுக்கு காண்டாயி அட்டாக் பண்ணதே இல்லையாமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு காண்டாயிருக்கா. இல்ல நிறைய பேரு அவ என்ன மிதிச்சா நல்லா இருக்குமேன்னு ஆர்வமா கேட்பாங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளே நார்மலாகி மன்னிச்சுக்கங்க, கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஐஸ்பர்க் இந்த சிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. அப்படி இருக்கும்போது அவரை நீங்க இன்சல்ட் பண்ணீங்கன்னா இந்த சிட்டியவே இன்சல்ட் பண்ண மாதிரி, சோ கொஞ்சம் பொலைட்டா பேசுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாளா. உடனே ஐஸ்பர்க் பார்த்துட்டு கேலிஃபா ஆங்கிரிய கண்ட்ரோல் பண்ணு, என்ன அவ காண்டானா மத்தவங்களை அடிக்கிறாளோ இல்லையோ என் மூஞ்சியை சேர்த்தி பேத்துறான்னு மூஞ்ச காட்டுவான். பார்த்தா நல்லா பணியார மாதிரி வீங்கி இருக்கும். இதைத்தானே அவனும் பண்ணா. அவன் பேசியிருந்தா கூட வார்த்தையோட வார்த்தையா அங்கேயே போயிருக்கும். இவன் 4 யூட்டர்ன் போட்டு உசோப்போட மூக்க உடைச்சு அவன் மூஞ்சியை பேத்து விட்டுருக்காளே, என்ன கொலவெறி இவளுக்கு, உனக்கு ஏன் இவ்வளவு கொலவெறி, உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. சரி ரைட், இப்ப ஐஸ்பர்க வந்து பாத்துட்டாங்க. கிரானி கொக்கரோ ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கி படிச்சு பாப்பான். உங்க ஷிப்பை கொஞ்சம் கேர் பண்ணிக்கன்னு சொல்லி எழுதி இருப்பாங்க. சரி பயங்கரமா பாத்துக்க போறான்னு பார்த்தா டர்ன்னு அங்கேயே தாறுமாறா கிழிச்சு போட்டுருவான். உடனே நம்மி எல்லாம் பதறுவா, ஐயோ எங்க ஷிப்பை ரிப்பேர் பண்ண மாட்டீங்களா, ப்ளீச் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நாங்க காசை தந்துருவோம், எங்க கிட்ட பணம் இருக்கும்பா. லூஃபி எல்லாம் நாங்க நிறைய ஏரியா சுத்திட்டு வந்த உடனே எங்க கப்பல் பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு, சோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மாத்தி கெஞ்சுவாங்க. அவன் என்னடானா கொக்கரோ குடிச்சிருக்காங்க, அவங்களோட லிப்ஸ்டிக் மார்க் அந்த லெட்டர்ல ஒழுங்கா இல்ல. இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல, ஆல்ரெடி கக்கு அவங்க கப்பலை செக் பண்ண போயிட்டான். அப்படின்னா வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். ஐயோ இந்த டே இன்னைக்கு ரொம்பவும் போர் அடிக்குதே, வரீங்களா நம்ம ஃபேக்டரியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மூக்க நோண்டிக்கிட்டே கேட்பான். அதுக்கு என்ன வந்துட்டா போச்சுப்பாங்க. அப்படியா அப்ப இந்த வழியா வாங்கன்னு கூட்டு போவாங்க. அட பாவிகளா, மொத்த அப்பாயின்மெண்ட்டையுமே ஒரே டைம்ல கேன்சல் பண்ணிட்டு இவ்வளவு கேஷுவலா எப்படி இருக்கான்னு தெரியலையே. சரி போவோம், இவங்க ஷிப்பை ரெடி பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்களே அது போதாதா, இவங்க கிட்ட தான் காசு இருக்குதே, எங்க அந்த பொட்டின்னு திரும்பி பார்த்தா நம்ம கிட்ட ஒரே ஒரு பொட்டி தான் இருக்கே தவிர இவங்க கிட்ட இருக்க
இருக்க மிச்ச 2 பொட்டியை காணும். ஐயோன்னு உசோப கத்திட்டு கிடப்பான். என்னடான்னு கேட்டா பொட்டியை காணும்பா. அவ்வளவுதான் நமிக்கெல்லாம் உசுரே போயிடும். இந்த மாதிரி பணத்தை காணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா தூரத்துல கப்பல்ல அந்த திருட்டு பயில 2 பொட்டியை ஆட்டையை போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போவானுங்க. இன்னும் 200 மில்லியன் பெரிஸ்னா சும்மாவா? ஐயோ யாரா நீங்க பணத்தை ஆட்டையை போட்டியிலே ஒழுங்கா கொடுத்துருங்கடான்னு உசோப்ப கத்திட்டு கிடப்பான். ஆமாண்டா குடுக்கறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஆட்டையை போட்டு போறோம். போடா பெண்ணு சொல்லிட்டாங்க பாட்டுக்கு ஜாலியா போறதோட நம்ம ஜோரோவை தான் காட்டுறாங்க. கண்ணுல ஃபயரோட அட்டாக்க தடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அதான் நம்மளால தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கூட்டம் போன எபிசோட அடிச்சு புடிச்சு கப்பல்ல ஏறினாயிலே அந்த கூட்டம் தான். யாரா நீங்க கேட்டா நீயே கண்டுபிடிப்பானுங்க. பெரிய அம்பானி பிரதர்ஸ். கேட்டா சொல்ல மாட்டானுங்க. ஆனா அந்த டவுசர் மாட்டானுங்க ஜோரோவை பார்த்து கரெக்டா பைரட் ஹண்டர் ஜோரோன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் அப்டேட் ஆகி பல மாசம் ஆகுது. இன்னும் அதே பேரை தான் வச்சு கூப்பிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இவனுங்களும் பைரட் ஹண்டர்ஸ் தான். இவங்கள பிராங்கி ஃபேமிலின்னு சொல்லுவாங்களாமா. இந்த பேரை சொன்னா அழுகிற குழந்தை கூட அமைதியா பால் குடிக்குமாமா. ஆளுல பார்த்தா தெரியல ஐ பொம்மைன்னு நினைச்சு குழந்தை ஏமாந்துருக்கும். அதான் இவ்வளவு பில்டப் பண்றானுங்க போல. அட இப்ப நம்ம ஜோரோக்கு 60 மில்லியன் பவுண்டி இல்ல. அதனால அவனை அசால்ட்டா புடிச்சு கொண்டு போய் அந்த அமௌண்ட் ஆட்டையா போட்டுக்கலான்னு ஒரு ஐடியா. எப்படி தனியா எங்க கிட்ட வந்து மாட்டிட்டியப்பா. உன்னை நாங்க வெட்டுன்னு வெட்டி கொத்து புரோட்டா போட போறோம்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் அட்டாக் பண்ணுவேன்னு ஒரு டவுசர் வாயை வந்து அட்டாக் பண்ணுவான். கேஷுவலா ஜோரோ தடுத்துருவான். அவன் முக்குன்னு முக்கி பிரஷர் பண்ணி பார்ப்பான். ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. ஒண்ணு ஜோரோ லக்கு உங்களுக்கு இல்லடா எனக்கு. ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை வந்து சேர்ந்தீங்க. வாங்க கொஞ்ச நேரம் விளையாடலான்ட்டு ஒரே அடிதான். அந்த டவுசர் மண்டை அப்படியே பறந்துருவான். அதை பார்த்தா மத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? எங்காலியா அடிச்சிட்டியான்னு வெறிகுண்டு அட்டாக் பண்ண வருவானுங்களா? உடனே டபுள் ஸ்வாட் எடுத்துருவான். இதுதான்டா ரைனோ சைக்கிள். இந்த வச்சுக்கங்கன்னு சொல்லி ஒரே போடு. அப்படியே தீபாவளி பட்டாசு மாதிரி திரிப்பானுங்க. வந்தது என்ட்ரி கொடுத்தது டைலாக் பேசினது அட்டாக் பண்ணது எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு 5 நிமிஷம் நின்னு சண்டை போட்டுக்கலாம். ஒரே அடியில அம்புட்டு எடுத்தையுமே சாச்சு போட்டான். ஜோரோக்கே போர் அடிச்சு போச்சு. என்ன இவனே இப்படி இருக்கானுங்கன்னு. அதே நேரம் இங்க நம்மளுக்கு ஒரு வழிய தங்கத்தா பணமா மாத்திர இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல வெளியில ஒரு தீஃப் உட்கார்ந்துட்டு இருப்பான். பின்ன பணமா மாத்திர இடம் இல்ல. யாராச்சும் நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி அமௌண்ட் எல்லாம் ஆட்டிய போட்டுக்கலாமே. இது செம ஐடியா இல்ல. எங்க நம்மளே உள்ள போனவனே என்னடா என்ன வேணும்னு கேட்பான். அட ஒண்ணு இல்லப்பா எங்க கிட்ட இருக்க தங்கத்தை பணமா மாத்தணும் இந்த அப்படின்னு சொல்லி தங்க மூட்டையை தூக்கி வைப்பானா. அப்படியே வாய பொலந்து கதற ஆரம்பிச்சிருவான். எது இவ்வளவு கோல்டான்னு அடிச்சு புடிச்சு ஓனர்ட்ட போய் கத்திட்டு இருப்பான். தலைவரே எக்கச்சக்கமா கோல்ட வச்சுட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப சீரியஸ். அவங்க ஓனர் ஒரு மம்புட்டி மீசக்காரன். அப்படின்னா அவங்க எல்லாம் விஐபி. சீக்கிரமா போய் அவங்கள விஐபி ரூம்ல உட்கார வைடா வெண்ணன்னு சொன்னவன நம்ம ஆளுக்கு ஒரு தனி ரூம். சாலியா சோஃபால குச்சி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அந்த ஓனர் இது நிஜமான தங்கம் தானான்னு செக் பண்ணி பார்ப்பான். எல்லாமே பக்கா கோல்டு. அப்படியே மிரண்டு போயிருவான். இதெல்லாம் நிஜமான கோல்டு தானே. 25 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன். நீங்க கொண்டு வந்த தங்கத்தெல்லாம் ரஃபா செக் பண்ணி பார்த்தாலே 100 மில்லியன் பெரிஸ் கிடைக்கும்னு சொல்லுவான். உடனே நம்ம பயிலெல்லாம் தொண்டைகளியே ஏத்துவானுங்க. எது 100 மில்லியன் பெரிஸான்னு நம்பி வண்டியா திட்டுவா. ஏன்டா இப்படி கத்துறீங்க மத்தவங்க எல்லாம் கேட்ட போறாங்கன்னு. ஆக்சுவலா அந்த இடத்த சுத்தி இருக்க எல்லாருமே அவங்க பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அவ்வளவு பணத்தை தர போறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா தந்துதான் ஆகணுமா. ஏன்னா இது எல்லாமே அற்புதமான கோல்டாமா. அதுவும் பழங்காலத்து கோல்டுங்கிறதுனால இதோட பியூரிட்டியும் வேல்யூவும் வேற லெவலுக்கு இருக்கும். அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நம்ம பயிலுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அந்த காசை வச்சு இவங்க கண்டிப்பா கோயிங் மேரி கப்பலை ரெடி பண்ணிடலாமே. லூஃபிக்கு அது மட்டும் இல்ல, அதை வச்சு ஒரு பெரிய பிரான்ஸ் ஸ்டாச்சு வாங்கணும்னு வேற ஆசைன்னு சொல்லுவான். ஏன்டா கோல்ட வித்து பிரான்ஸாடா ஏன்டா உசர வாங்குறேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா. அந்த கடை ஓனர் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஓகேனா சைன் பண்ணி தம் பிரிண்ட் வைங்க, நான் உங்களுக்காண்டி பணத்தை ரெடி பண்றேன்னு சொன்ன உடனே இங்க நமி மட்டும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா இவனுக்கு 2 பேரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இவ்வளவு பணத்தை வாங்க போறோம், ஒருத்தரோட தம் பிரிண்ட் வச்சா மட்டும் எப்படி செல்லும், 2 பேருமே வைக்கிறோம் அப்பதானே சூப்பரா இருக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அவனுக்கு அந்த அக்ரிமெண்ட்ல ரேகையை வைக்க போகும்போது நமி காலை வச்சு ஒரே மிதி. அவன் அப்படியே அலண்டு போயிருவான். ஏன் நமி என்னாச்சுன்னு கேட்டா ஒரு 3 விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லணும்பா. ஏன் என்ன சொல்ல போறான்னு அப்படியே நடுங்கிட்டே கேட்பான். உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த இருக்கானே இவனோட தலைக்கு 100 மில்லியன் பெரி பவுண்டி இருக்கு. 2வது விஷயம் நீ இப்ப குடுக்கறேன்னு சொன்ன பணத்தை நான் அக்செப்ட் பண்ணவே இல்ல. 3வது விஷயம் மறுபடியும் இதே மாதிரி நீ பொய் சொன்ன உன் தலை உன் கழுத்துல இருக்காது. எப்படி வசதின்னு கேட்டு அப்படியே டெரரா லுக் விடுவா. என்னைய மன்னிச்சிருங்கன்னு கதறி 300 மில்லியன் பெரிஸ் கொடுப்பான். அவங்களால நம்பவே முடியல. இவ்வளவு பணமானு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கை ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டுக்கு அட்வென்ச்சர் போனதுக்கு இவ்வளவு பணமானு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மொத்த ஐலாண்டையுமே வாங்கி இருக்கலாம். என்ன பண்றது அலிய நமியெல்லாம் நான் பணக்காரி ஆயிட்டேன்பா. 2 பேரும் காண்டாயிருவானுங்க. அப்ப நாங்கெல்லாம் என்ன அனாதை பயலுகளா? நம்மன்னு சொல்லு என்ன நானு சொல்றேன் ராஸ்கோல்ஸ்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாம் பொட்டியில அமுக்கி வச்சுட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு பெட்டியா எடுத்துக்கிட்டு வெளியே வருவாங்க. அதுவும் லூஃபி எல்லாம் கைய ஜாலியா சுத்திட்டு வருவான். இப்ப என்னன்னா ஆளுக்கு 100 மில்லியன் பெரிஸ் வச்சிருக்காங்க. மொத்தமா 300 மில்லியன் பெரிஸ். நமிதா வேற லெவல் பண்ணிட்டா. கொஞ்சம் விட்டு இருந்தா ஒரு பெட்டியை மட்டும் கொடுத்து நல்லா ஏமாத்தி இருப்பான். அட இத சொல்லும் போது நம்ம லூஃபி கையில இருக்க பொட்டியை ஜாலியா சுத்திட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த பணத்தெல்லாம் யாரும் வந்து ஆட்டை போட முடியாதுன்னு ஒரு தைரியம். சரி ரைட்டு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுன்னு அப்படியே கையை சுத்திட்டே இருந்தவன் கொஞ்சம் வேகமா சுத்திடுவானா கை வலிக்கு சூட்கேஸ் பறந்துரும். அட சண்டால பையில 100 மில்லியன் பெரிஸ தூக்கி தண்ணியில வீசிட்டியடான்னு அவங்க கையில இருந்த 2 பெட்டியை விட்டுட்டு அந்த பெட்டியை பிடிக்கிறக்காண்டி பாஞ்சு போவாங்க. நம்ம பையன் தான் ரப்பராச்சே கைய சும்மா சல்லுன்னு நீட்டி பிடிச்சிருவான். இப்போ 3 பெட்டி அங்கதான் இருக்கு. நம்மளுக்கு தண்ணியில போய் விழுந்துருவாங்க. தண்டால பையில
ஏன்டா அப்படி உசுர வாங்குறேன்னு போட்டு குமுறு 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 குமுறுன்னு குமுறி லூஃபியோட மூஞ்சி பூரா பணியாரத்தை சுட்டு அமுக்கி வச்சிருவாங்க. வாட்ட அடி வாட்ட அடி இப்படி இவங்க பேசிட்டு இருந்தது விளையாண்டுட்டு இருந்தது எல்லாத்தையுமே மேல இருந்து ஒரு திருட்டு கூட்டம் கேட்டுவானுங்க. கேட்டீங்களா 300 மில்லியன் பெரிஸ் அடிச்சா ஒரே நாள்ல செட்டில் ஆயிரலாம். இவங்க தான் ஸ்டார் ஹெட் பைரட்ஸ் போல. அவங்களையும் சேர்த்தி தூக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா பவுண்டி கொஞ்சம் அதிகமாவே கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி சிரிப்பானா. அப்ப அவங்க கூட்டத்துல இருக்க ஒருத்தன் நம்ம பிளான சேஞ்ச் பண்ணி ஆகணும், அதனால கப்பலுக்கு போன நம்மளுக கிட்ட இந்த மேட்டரை சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிப்பான். அப்படியே கட் பண்ணா நம்மளுக நேரா கப்பலுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. போற வழியில 3 பெட்டியுமே நமியும் உசோப்பு தான் வச்சிருப்பாங்களே தவிர லூஃபி கிட்ட குடுக்கல. ஏன்னா அவன் எப்போ எந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு சொல்லவே முடியலையே. அப்ப உசோப் என்ன கேட்பான், இப்ப நம்ம ஷிப்புக்கு திருப்பி போகணுமான்னு. ஏன்னா ஷிப்யார்டு இங்கதான் இருக்குது. இவங்க கீழே போய் ஷிப்ல பணத்தை வச்சுட்டு மறுபடியும் இந்த ஷிப்யார்டுக்கு தான் திரும்பி வரணும். அது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. அதனால டைரக்டாவே போலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க லூஃபிக்கு ஒரே கவலை, ஏன்னா அவங்கிட்ட பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நமி அதெல்லாம் கண்டுக்காம நம்ம நேரா ஷிப்யார்டுக்கு போறோம், அங்க ஷிப்பை ரெடி பண்ற ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு கோயிங் மேரிக்கு போய் என்னென்ன பிரச்சனை எவ்வளவு செலவாகும்னு கேட்டு அந்த ஃபீஸை கொடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவ்வளவு பணத்தை தூக்கிட்டு இந்த இடத்துல இப்படி சுத்துனா அது டேஞ்சர் இல்லையாங்கிற மாதிரி உசோப் கேட்பான். அட இவங்க இவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரிய போகுது, சும்மா சூட்கேஸ் வச்சுட்டு சுத்துறதெல்லாம் இங்க நேச்சரான விஷயம் தானே, சோ ப்ராப்ளம் இல்லையம்பா. அப்ப நம்மளு எப்பா இங்க வாட்டர் பன்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு 100 பண்ணு வாங்கி கொடுங்க. இல்ல வேண்டாம் 1000 பண்ணு வாங்கி கொடுங்க. எப்ப பசிக்குதுமா வாய மூடிட்டு வா, இல்ல கல் எடுத்து பல்ல நர 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 தேய்ச்சி விட்டுருவேன் சல்லி பாலேன்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.